கர்த்தருக்கு சோத்திரம். பலமான ஆகாரம் என்கிற இந்த புதிய தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பலமான ஆகாரம் என்பது வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. புரியாதவைகளை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இதனுடைய முதல் கட்டமாக நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனம் முதல். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஞானம் மக்களை அழைப்பதாக ஒரு வேத பகுதி. அதற்கு எதிரடையாக அதே அதிகாரத்திலே இன்னொரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம். மதியற்ற ஸ்ரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசல் படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் ஒளிப்போக்கனை பார்த்து, எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடவன் என்றும். 2 அழைப்புகள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. ஞானம் மக்களை அழைக்கிறது. ஒரு மதியற்ற ஸ்ரீ, அது ஒரு உருவகம்தான், அது ஒரு பெண் அல்ல, ஒரு உருவகம். இன்னொரு எதிரடையான ஒரு அழைப்பும் மக்களுக்கு கொடுக்கப்படுவது போல 2 அழைப்புகள் இந்த அதிகாரத்திலே வருகிறது. இந்த ஞானம் மக்களை அழைக்கிறது. ஞானம் என்பது வேத புஸ்தகத்தில் அறிவு, புத்தி, ஞானம் 3 சொற்கள், முக்கியமான சொற்கள். அறிவு என்பது விஷயங்களை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. புத்தி என்பது புரிந்து கொள்வது. அறிந்து கொள்வது என்பது மேலோட்டமானது, புரிந்து கொள்வது என்பது ஆழமானது. ஞானம் என்பது ஒரு விஷயத்தை முடிவெடுப்பது. அறிவையும் புத்தியும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவெடுப்பது, காலத்தை உணர்வது, ஒரு விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்வது. இதெல்லாம் ஞானம். ஞானத்திலே பொதுவா இயற்கையா அல்லது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு 3 ஞானம். 1 அடிப்படை ஞானம், அது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. உணவு தேடுவது, உணவு சம்பாதிப்பது, உணவை உட்கொள்வது தொடர்பான ஞானம். அதை நாம் நீதிமொழிகளிலேயே படிக்கிறோம். எறும்பிடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து படிக்கிறோம். ஏனென்றால் அது தன் ஆகாரத்தை சம்பாதித்து தானியத்தை சேர்த்து வைக்கும். தனக்கு உணவை சேகரித்து, அது தொடர்பான ஒரு ஞானம். அது எறும்புக்கு கூட உண்டு. எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அடிப்படை ஞானம் உண்டு. மனிதனுக்கும் இருப்பதிலே ஆச்சரியமில்லை. நீதிமொழிகளில் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 24ஆம் வசனம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவை ஆவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இங்க அதிக ஞானமுள்ள 4 உயிரினங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எறும்பு, அது அதே விஷயம்தான், 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயம், உணவு சம்பந்தப்பட்ட ஞானம். அப்புறம் முயல்கள், குழிமுசல்கள், முயல்கள் தங்களுக்கென்று, குழிமுசல்கள் கண்மலையில தங்களுக்கு வீட்டை தோண்டுகின்றன. வீட்டு வசதி சம்பந்தப்பட்ட, வசிப்பது சம்பந்தப்பட்ட ஞானம். பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட ஞானம்.
தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு ஆபத்து நிறைந்த, சிலந்திக்கு ஆபத்தான இடம் அரண்மனை தான். ஏன்னா அங்க ரொம்ப ராஜாவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். ராஜாவினுடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு கவனம் செலுத்துவாங்க. அங்கெல்லாம் சிலந்தி கூடு கட்டுறது முடியாத காரியம். அங்கேயும் ஆபத்துகளின் நடுவிலும் எதிரிடையான சூழ்நிலைகளின் நடுவிலும் போய் ஒரு விஷயத்தை செய்வது, அந்த ஞானம் சிலந்திக்கு இருக்கிறது. ஆக 4 ஞானங்கள் அது எல்லாருக்கும் இருக்கு. ஜீவராசிகள் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் ஒரு பேசிக் விஸ்டம், அடிப்படை. உணவு சம்பந்தப்பட்டது, வசிக்கிற இடம் சம்பந்தப்பட்டது, எங்க வசிக்கிறது, எப்படி வசிக்கிறது, போக்குவரத்து சம்பந்தப்பட்டது. அதே போல எதிரிடையான சூழ்நிலைகள், ஆபத்தின் நடுவிலும் ஒரு விஷயத்தை சாதிப்பது, அதற்கான ஞானம். சிலந்தி பூச்சி அரண்மனையிலே போய் கூடு கட்டி இருக்கிறது, அதை ஒரு ஞானம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இப்போ இது அடிப்படையான ஞானம். அதன் பிறகு பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானம் என்று இருக்கிறது. அது மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் கிடையாது. அது தலைமை தன்மை, ஆவிக்குரிய தலைமை பண்புன்னு சொல்ல முடியாத. இது ஒரு செக்யூலர் விஸ்டம், செக்யூலர் லீடர்ஷிப் விஸ்டம், விஸ்டம் ஃபார் செக்யூலர் லீடர்ஷிப். உலக பிரகாரமான தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு தேவையான ஒரு ஞானம். அதை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரபஞ்சத்தின் ஞானம், பிரபுக்களின் ஞானம். 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. பிரபஞ்சத்தின் ஞானம் அல்லது பிரபுக்களின் ஞானம். இது எதற்கான ஞானம் என்றால், இது ஆளுகை செய்வதற்கான, நிர்வாகம் செய்வதற்கான, ஆட்சி செய்வதற்கான ஒரு ஞானம். அதை பிரபுக்களின் ஞானம், பிரபஞ்ச ஞானம். இப்போ உணவு, எறும்பு அதே உணவைத்தான் 6000 வருஷமா சாப்பிடுது. ஆனா இந்த அடிப்படை ஞானத்தோடு இந்த பிரபுக்களின் ஞானம், பிரபஞ்ச ஞானம் சேர்ந்ததுனால மனிதன் புதுசா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் புதுசா உணவை கண்டுபிடிச்சிட்டான் 6000 வருஷமா. ஆனா எறும்பு அதே உணவை தான் சாப்பிடுது. ஏன்னா அதுக்கு பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானம் இல்லை. வெட்டுக்கிளி அதே மாதிரி தான் போயிட்டு வருது, அது பாட்டுக்கு அது பறந்து போகுது, பறந்து வருது. ஆனா மனிதன் விமானம் கண்டுபிடிச்சிட்டான், கார் கண்டுபிடிச்சிட்டான், முதல்ல சக்கரம் கண்டுபிடிச்சான், முதல்ல மிருகங்கள் மேலே போகிறது, குதிரை மேலே ஏறி போகிறது, அந்த மாதிரி கண்டுபிடிச்சான். அப்புறம் சக்கரம் கண்டுபிடிச்சான், அப்புறம் வாகனங்கள் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் மிருகங்களால் இழுத்து போகிற வாகனங்கள் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் எந்திரத்தால் இயங்குகிற வாகனம் கண்டுபிடிச்சான், அப்புறம் விமானம் கண்டுபிடிச்சான். இப்போ ஸ்பேஸ் ஷிப்புன்னு சொல்லக்கூடிய ராக்கெட் வரைக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்ச ஞானம் அதில் சேர்ந்துடுச்சு. பிரபுக்களின் ஞானம், அடிப்படை ஞானம். அது வீடும் அதே மாதிரி தான். முயல் அதே குழியை தான் தோண்டிட்டு இருக்கு 6000 வருஷமா. ஆனா மனுஷன் என்னென்னமோ வீட்டு வசதியில என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டான். எங்கெங்கயோ புது கான்கிரீட் வீடு வரைக்கும் வந்துட்டான். அதே மாதிரி இது மனிதனுக்கு மட்டும் இருக்கிற பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானம். அதுக்கப்புறம் இதனால ஆவிக்குரிய காரியங்களை அறிய முடியாது. 8ஆம் வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 2ல், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. பிரபஞ்சத்து பிரபுக்கள், அவங்களுக்கு பிரபஞ்ச ஞானம் அதிகம். ஒரு சாதாரண குடிமகனை விட ஒரு அதிகாரிக்கு, ஒரு தலைவருக்கு ஞானம் அதிகம். பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானம் அதிகம். அதை ராஜதந்திரன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அந்த ஞானத்தை வச்சு கர்த்தரை அறிய முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதெல்லாம் அதை வைத்து அறிய முடியாது. உண்மையான தேவனை அதை வச்சு அறிய முடியாது. தேவ ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 1 கொரிந்தியர் 2ல்
13ஆம் வசனத்துல மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, மறைமுகமாக இங்க தேவ ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலும் அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். 7ஆம் வசனத்துல நேரடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை, கிறிஸ்துவ சிலுவை மரணத்தை இந்த பிரபஞ்ச ஞானத்தை வைத்து அறிய முடியாது. அடிப்படை ஞானத்தை வைத்து அறிய முடியாது. அதுக்கு தேவ ஞானம் தேவை. இது தேவ ஞானம். இப்ப சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது பிரபஞ்ச ஞானம். அளவுக்கு அதிகமான பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானம் கொடுக்கப்பட்டது ஆளுகை செய்வதற்கு. பவுலுக்கு கொடுக்கப்பட்டது தேவ ஞானம். அவன் சிலுவையின் ரகசியத்தை, சுவிசேஷத்தின் ரகசியத்தை, வசனத்தின் ரகசியங்களை எல்லாம் அதிகமாய் அதில் வெளிப்பாடு பெற்று எழுதினான். இன்னும் 2 ஞானம், 3 ஞானம் ஒன்னா சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:15, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. லௌகீக சம்பந்தமானது உலக பிரகாரமான ஞானம். ஜென்ம சுபாவம், அதுதான் நம்ம அடிப்படை ஞானம்னு சொல்றோம். உள்ளுணர்வுல இருக்கிற ஞானம் ஜென்ம சுபாவம், பிறவியிலே வருகிற ஞானம். லௌகீக சம்பந்தமான ஞானம்னா உலகத்துல பிரபஞ்ச ஞானம் நம்ம கத்துக்கிறோம். பிரபுக்களின் ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது மாய் இருக்கிறது. பிசாசுக்கு ஒரு ஞானம் உண்டு. பிசாசின் ஞானம் கெட்டு போன ஞானம். ஏன்னா ஞானத்தால் நிறைந்தவன் என்று அவனை பற்றி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்தாரு. ஆனா ஞானத்தை அவன் கெடுத்து கொண்டான். ஞானத்தை அவன் இழந்து போகவில்லை. சரியான ஞானமும் இல்லை. அவன் ஞானத்தை அவனுக்கு கெடுத்து கொண்டதாக நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17ஆம் வசனம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஞானம் கெட்டு போய் அது தந்திரமா ஆயிடுச்சு. பிசாசின் ஞானம். இப்போ அடிப்படை ஞானம் நல்லது, அது ஒன்றும் கெட்டதில்லை. இந்த உணவு, போக்குவரத்து, இந்த வசிப்பிடம், எதிரடையான சூழ்நிலைகளின் நடுவிலே சாதிப்பது, இதெல்லாம் அடிப்படை ஞானம், ஜென்ம சுபாவம் ஞானம். இது நல்லது. பிரபஞ்ச ஞானம், பிரபுக்களின் ஞானமும் நல்லது. அதை வச்சுதான் அதிகாரிகள், தலைவர்கள் ஆளுகிறார்கள், நிர்வாகிகள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். ஆனா அதோடு கூட இந்த பிசாசின் ஞானம் சேர்ந்துடுச்சுன்னா இந்த 2ஐயும் கெடுத்துரும். லௌகீக சம்பந்தமானதும் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஜென்ம சுபாவ ஞானம் அது ஓகே, நல்லது. அது எல்லா ஜீவராசிக்கிட்டே இருக்கு. கூடுதலா லௌகீக ஞானம் அல்லது பிரபஞ்ச ஞானம் இது சேரும்போது அது மனிதன் எப்படி அவனுடைய எல்லாவற்றையும் முன்னேற்றி கொண்டான். உணவு, வசிப்பிடம், போக்குவரத்து எல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்பு, பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டான். இதுவும் நல்லதுதான். ஆனா இதோடு ஒரு மோசமான ஞானம், பெய்த்தன ஞானம், பிசாசின் ஞானம் சேரும்போது எல்லாத்தையும் கெடுத்துருது. பாலில் கொஞ்சம் விஷத்தை ஊத்தினா என் பாலே கெட்டு போயிருதுல, அந்த மாதிரி பிசாசின் ஞானம், பெய்த்தன ஞானம் சேர்ந்து அது எப்படிப்பட்ட ஞானம்? முந்தின வசனம் யாக்கோபு 3:14, உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய், இதை செய்வதற்கான ஒரு ஞானம். இது ஏதோ வருது போது அது பரவாயில்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான பொய் இருக்கு, அல்லது அளவுக்கு அதிகமான பெருமை இருக்கு, அல்லது அளவுக்கு அதிகமான கசப்பான வைராக்கியம், விரோதம் இருக்கு. இப்ப அதை அவன் அப்படியே கொண்டு போறதுக்கு அவனுக்கு ஒரு ஞானம் தேவை. ஏன்னா ஒரு மனிதன் கசப்பை வச்சுட்டு வாழ முடியாது. அப்போ
அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும், ஏன் இந்த கசப்போட இருக்கிறேன்? அவன் தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஞானம் தேவை. அதான் மற்றவங்க கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி ஒரு கசப்பை வச்சுட்டு இருக்கிற, ஒரு பகையை வச்சுட்டு இருக்கிற? தன்னைத்தானே நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஞானம் தேவை. அது மாதிரி பெருமை அதாவது சிலவன் கொஞ்சம் ஏதோ அவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும், அதை வச்சு பெருமைப்படுவான். சிலவன் ஒண்ணுமே இருக்காது, பெருமைப்படுவான். மனிதனிடத்துல எது இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது தான், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது கர்த்தருக்கு தான் மகிமை. கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க விடாம தன்னிடத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், பணமோ படிப்போ பதவியோ ஏதோ ஒண்ணு, அதற்கு அழகோ, அதுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான பெருமை, அந்த பெருமையை தொடர்ந்து பராமரித்தல், அதுக்கு ஒரு ஞானம் தேவை. அதுதான் இந்த காம்பினேஷன். லௌகிக சம்பந்தமான ஞானம், ஜென்ம சுபாவ ஞானம், பெய்த்தன ஞானம். வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா அடிப்படை ஞானம், பிரபஞ்ச ஞானம், அப்புறம் பிசாசின் ஞானம். மூணு சேர்ந்து மனுஷனை பெருமைக்குள்ள, பொய்க்குள்ள, பகைக்குள்ள தள்ளுகிறது. நிரந்தரமா அளவுக்கு அதிகமா அதுல இருக்கும்படி அவனை தள்ளுகிறது. தேவ ஞானத்தை பத்தி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சாந்தம் உள்ளதாயும் சமாதானமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயம் அற்றதுமாயும் இருக்கிறது. தேவ ஞானம், தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானம் வருகிறது என்றால் ஏதோ வசனத்தை மட்டும் விளக்கி சொல்வதற்கு அல்ல, இயேசுவை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு அல்ல. இந்த குணாதிசயங்கள்லாம் அதுல இருக்கும். சாந்தம், சுத்தம், இணக்கம், இரக்கம், நற்கணிகள், பட்சபாதமின்மை, மாயமற்ற தன்மை, இதெல்லாம் அதுல இருக்கும். இப்ப ஞானத்திலேயே 4 ஞானத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். தேவ ஞானம் அப்படின்றது அது தேவன் கொடுக்கிற ஒரு ஞானம். ஆனால் இங்கே நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருப்பது அது ஒரு ஞானம் என்கிற ஒரு தன்மை அல்ல, ஞானம் என்கிற ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு நபரை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் 8ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 9ஆம் அதிகாரம். அந்த 8ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் பொருந்தாது, எதற்கும் பொருந்தாது. 8ஆம் அதிகாரம் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, இந்த 9ஆம் அதிகாரம் மாதிரி தான் அதுவும் ஆரம்பிக்குது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, ஆனா பின்னால அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய தன்னை பற்றி அது சொல்கிறது. 14ஆம் வசனம், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. இந்த நானே புத்தி, வல்லமை, நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், ஜீவாப்பம் நானே. இந்த நானே, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும். 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது கர்த்தர் தன்னை பற்றி சொன்னதா? இந்த 8:17 எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் பயன்படுத்துறாங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது யார் சொன்னதாக இருக்கிறது? ஞானம் சொன்னதாக. இப்ப இது இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு வசனம் தான். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். கிறிஸ்து நமக்கு தேவ ஞானமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள், 22ஆம் வசனம், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார்,
பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஆதியில நான் தான் ஆதி என்று ஞானம் சொல்லுகிறது. என்னைத்தான் தேவன் ஆதியாக கொண்டிருந்தார். சிருஷ்டிப்புல கொலோசையர் 1 வாசிக்கிறோம், எல்லாம் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலமாய் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் என்னை ஆதியாக கொண்டிருந்தார், நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு காரியத்திற்கோ தேவதூதர்களுக்கோ யாருக்கும் பொருந்தாது, மனுஷனுக்கோ. இன்னும் தெளிவா 30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். செல்ல பிள்ளை என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்முடைய ஒரே பேரான குமாரன். ஏனென்றால் தேவனுடைய மடியில் இருந்த அவருடைய குமாரன் என்று அப்போஸ்தலர் யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். 18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற, இப்போது இயேசு பிதாவின் மடியில் இல்லை, அவருடைய வலது பார்சத்தில் தான் இருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னால அவருடைய மடியில் இருந்தார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். மடியில் இருத்தல் என்பதை கூட நம்ம எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இதுக்கு செல்லப்பிள்ளைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஆபிரகாமினுடைய மடியில் இருந்த லேவி மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான்னு எபிரேயர்ல படிக்கிறோம். எபிரேயர் 7 அங்கே 9 அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போது லேவி என்று சொல்கிறவன் பேரனுடைய மகன், பின்னால பிறக்க போறவன், கொள்ளு பேரன், 4வது தலைமுறை, ஆபிரகாமினுடைய அறையில் அல்லது இடுப்பில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் இந்த அர்த்தமும். தேவனுடைய மடியில அவர் இருந்தார் என்றால் அர்த்தம் அதான். ஒரு மடியில உட்கார்ந்து இருந்தார்னு எழுத்தின்படி நம்ம அதை எடுக்க வேண்டியதில்லை. எப்படி ஆபிரகாமினுடைய இடுப்புல லேவி பிறக்காததற்கு முன்பே இருந்தானோ அது போலத்தான் கிறிஸ்துவும் இயேசுவும் தேவனுடைய மடியில் இருந்தார். செல்லப்பிள்ளை என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த செல்லப்பிள்ளை என்கிற மொழியில போடப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று செல்லப்பிள்ளை, இன்னொன்று மாஸ்டர் பில்டர். இப்போ 2ஐயும் இணைத்து தான் நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருத்தர் நம்முடைய வேலைகளை எல்லாம் மிக நேர்த்தியாய் செய்கிறார். நமக்கு ஒரு தகப்பனுக்கு 2-3 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல ஒரு பிள்ளை மட்டும் தகப்பனுடைய வேலைகளை மிக நேர்த்தியாய் செய்கிறான். அப்ப அந்த பையனை செல்லப்பிள்ளைன்னுவாங்க. இப்ப தகப்பன் எதனாலும் அந்த பிள்ளைகிட்ட தான் கொடுப்பாரு, அவன் கரெக்டா செஞ்சிருவாயா, நம்ம சொல்லாமலேயே செஞ்சிருவான். எள்ளுன்னா எண்ணெயை கொண்டு வந்துருவான், அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி செல்லப்பிள்ளை ஆயிரும். அவருக்கு அவர் தான் என் செல்லப்பிள்ளை, எல்லா வேலையும் அவர் தான் நம்புவாரு, அவங்ககிட்ட தான் எல்லாம் கொடுப்பாருன்னுவாங்க. அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு. பிதாவினுடைய கிரியைகளை எல்லாம் கிறிஸ்து மிக நேர்த்தியாக செய்தபடியால் அவரை செல்லப்பிள்ளையாக இவர் பார்த்தார். அவர் மாஸ்டர் பில்டராக இருந்தபடியால், மாஸ்டர் பில்டராக எல்லாவற்றையும் ஞானமாய் செய்தபடியால் செல்லப்பிள்ளையாக தேவன் கிறிஸ்துவை பார்த்தார். கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார் என்றுதான் யோவான் 1 சொல்லுகிறது. 1 அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார்னு பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாம் எண்ணாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி
அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று பிலிப்பியர் 2:6 படிக்கிறோம். அப்போ தேவன் கிறிஸ்து மனுஷனா மாறுறதுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தையா இருந்தாரு, தேவனுக்கு சமமா இருந்தாரு, தேவனுடைய ரூபமா இருந்தாரு. வார்த்தை என்பது பேசப்படும் போதுதான் அது வார்த்தையாகிறது. பேசப்படுகிற வரைக்கும் அது வார்த்தை கிடையாது. அப்ப தேவன் பேசுகிறதுக்கு முன்னால அவர் எப்படி இருந்தார்? ஞானமா இருந்தார். தேவனுடைய ஞானமாக தேவனுக்குள்ளே இருந்தார். அவர் பேசின போது அது வெளிப்பட்டார். இப்போ நான் யோசித்து வச்சிருக்கிறேன், தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், புரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கு. அது நான் வெளியே பேசும்போதுதான் அது ஆடியோவா வீடியோவா மாறுது. அதுவரை எனக்குள்ளே இருக்கு. அது மாதிரி தேவன் பேசுகிறதற்கு முன்னே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார். அப்போது அது தேவனுடைய வார்த்தையாக அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். அது வரைக்கும் அவர் தேவனுக்குள்ளே தேவனுடைய ஞானமாக இருந்தார். 1 கொரிந்தியர் 1 அதை நாம திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். கிறிஸ்து தேவ ஞானம் என்பதை 1:24 1 கொரிந்தியர், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். அதன் பிறகு அவர் மனுஷனாகி பிறந்து வளர்ந்து உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது மனிதனாயும் இருக்கிறார், தேவனாயும் இருக்கிறார், ஞானமாயும் இருக்கிறார், வார்த்தையமாயும் இருக்கிறார். அந்த பழைய தன்மைகளும் பழைய நிலைகளும் அப்படியே தொடர்கிறது. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு மகனா இருந்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு கணவன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்த பிறகு அப்பாவாயிட்டேன், பேரப்பிள்ளைகள் பிறந்த பிறகு தாத்தா ஆயிட்டேன். ஆனா அந்த மகன், இன்னாருடைய மகன்றது அது அப்படியே தானே இருக்கு, அது மாறலையே. அதே போலதான் இன்னாருடைய கணவன்றது அப்படியே இருக்குது, நான் பேரப்பிள்ளைகளை கண்ட பிறகும் அது மாறல. அவர் ஞானமாயும் தேவ ஞானமாயும் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையுமாயும் இருக்கிறார், தேவனுடைய குமாரனாயும் இருக்கிறார், மனுஷ குமாரனாயும் இருக்கிறார். அதனால இது ஞானம் தன் வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்து மக்களை அழைக்கிறது என்பது இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம். அது 8ஆம் அதிகார நீதிமொழிகள்ல திரும்ப திரும்ப அது உறுதிப்படுத்துகிறது. 34ஆம் வசனம், என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும். வெறும் ஒரு ஞானம் என்கிற ஒரு விஷயத்துக்கு பொருந்தாது. என்னை கண்டடைகிறவன், 35ஆம் வசனம், என்னை கண்டடைவன் ஜீவனை கண்டடைகிறான். இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தும், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் 9ஆம் வசனம். அங்கே தேவ ஞானம் தன் வீட்டை கட்டுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல உம்முடைய ஞானமாகிய இயேசு கிறிஸ்து நீர் வாய் திறந்து பேசிய போது வார்த்தையாக வெளிப்பட்டார். அதன் பிறகு அவர் மனிதனாகி பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து இறந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேவகுமாரனாய் மனித குமாரனாய் தேவ ஞானமாய் தேவ வார்த்தையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனாகிய உமக்கே கிறிஸ்து ஞானமாய் இருந்திருப்பார் என்றால் எங்களுக்கு அவர் ஞானமாய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1 கடைசியில நாங்க படிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாய் இருக்கிறார்னு 1 கொரிந்தியர் 1:24 படிச்சோம். ஆண்டவரே, நாங்க அந்த கிறிஸ்து என்கிற ஞானத்தோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அந்த ஞானத்தை பயன்படுத்த, அந்த ஞானத்துக்கு இணங்கி செவி கொடுத்து நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக.
ஆண்டவரே, அந்த ஞானம் வார்த்தையாய் மாற வேண்டும். நாங்க பேசுற வார்த்தைகளெல்லாம் தேவ ஞானத்தோடு பேச உதவி செய்யும். அந்த வார்த்தை அது உருவம் எடுத்து, அது வடிவம் எடுத்து, அது வாழ வேண்டும். நாங்க பேச்சோட நிறுத்தி கொள்ளாம தேவ ஞானத்தை எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய நடக்கைகளிலே தேவ ஞானமானது வெளிப்பட, தேவ ஞானத்தோடு செயல்பட, நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.